ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நெட் கிளாத்தை சர்க்கிளாக கட் பண்ணியிருக்கோம். நம்ம குட்டி சர்க்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம், பெரிய சர்க்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து கிளாத்தில் வச்சு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டேன். நம்ம இந்த நெட் கிளாத்தை சுற்றி அவுட்லைன் மாதிரி இது மேலேயே கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அவ்வளோதான். அதோட டிசைன் வந்து இது அவுட்லுக் அவ்வளோதான் வரும். நம்ம இதை சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுக்குறோம், மேலேயே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சென்டரில் ஏதாவது ஃபில்லிங் கொடுக்கலாம். நான் இதை சுற்றி அவுட்லைன் வந்து இந்த ஃப்ளவர் சம்மிக்கில் ஒரு 3 mm பீட் கொடுத்து இது மாதிரி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்குறதுங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நான் இது ஸ்டிச் நூல் ஊசி வெளியிருந்து எடுத்து ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 3 mm கொடுக்க போகிறேன். இந்த 3 mm பீடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படியே பீடுக்குள்ளேயே கொடுத்திங்கன்னா நம்ம போட்டிருக்க ஸ்டிச் வந்து மறுபடியும் பிரிஞ்சிடும். இது மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ளவர் சம்மிக்கு கொடுக்கலாம், இல்லை 3 mm 4 mm பீடு உங்ககிட்ட இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி பேர்ல் பீட் ஒயிட் கலர் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். நான் இது கொடுக்குறேன். நான் 2 ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். இப்போ 3ஆவது ஃப்ளவர் கொடுக்குறேன். நான் கொடுக்குற 3 mmக்கு மேலே நீங்கள் வந்து வேறு பீட்ஸ் இருந்தாலும் சுகர் பீட் கூட கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிறது எப்படின்றத நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பாதி முடிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் கட் பண்ணும்போது குட்டி சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெருசாக நான் கட் பண்ணியிருக்கேன். சாரியில் இவ்வளோ பெருசு நம்ம நெக்லைன்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்கள் குட்டி சர்க்கிளாக கட் பண்ணி சாரிக்கு மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ பெருசு நம்ம ப்ளவுஸில் கொடுத்தா நல்லா இருக்காது. நான் இது பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதுவே இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நீங்கள் குட்டியாகவே கட் பண்ணுங்கள். நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு கலர் கொடுத்துட்ருக்கேன். சும்மா நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஒரே கலராகவும் கொடுக்கலாம், ஆஃப் அண்ட் ஆஃபாகவும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ சென்டரில் வந்து நம்மக்கிட்ட எலிஃபண்ட்டு பீகாக் சாம்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம். நான் சும்மா எங்கிட்ட கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அது தான் நான் கொடுக்க போகிறேன். எங்கிட்ட எலிஃபண்ட் சாம் இருந்தது, அதனால் நான் எலிஃபண்ட்டை கொடுத்துக்கிறேன். நீங்கள் சென்டரில் வச்சு கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி குட்டி சர்க்கிளாக கொடுக்கும்போது குட்டி சர்க்கிளாக நம்ம வந்து வேறு ஏதாவது பேர்ல் பீட் கொடுக்குறதோ நம்மக்கிட்ட இருக்க பீட்ஸ் கொடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி சாம் கொடுக்கும்போது நம்ம நெக் லைனில் கொடுக்கலாம். அப்போ அழகாக இருக்கும். பட் இவ்வளோ பெருசு கொடுக்கக்கூடாது. நான் வீடியோக்காக இப்படி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக பண்ணுங்கள். நான் எலிஃபண்ட் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் இது ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் ஒரு ஹோலில் ஊசி குத்தி இந்த பக்கம் எடுத்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டேன். வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்டு நான் ஸ்டிச் கொடுத்துட்டேன். அப்புறம் பாஸ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ சாரி, நீங்கள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சுது. நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.